சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யாருக்கெல்லாமோ நேரத்தை ஒதுக்கி உன்னுடைய நல்ல நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை, உன் சாயப்பா எனக்காக ஒரு 5 நிமிடம் நீ ஒதுக்க மாட்டாயா? இந்த சாயப்பாவிற்காக நீ ஒதுக்குகின்ற 5 நிமிடம் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்கும் நேரமாக கூட இருக்கலாம் அல்லவா? அதனால் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டால் நிச்சயமாக உன்னுடைய மகிழ்ச்சிக்கு நான் பொறுப்பு. என் அன்பு குழந்தையே, நீ கேட்கலாம் இந்த அப்பாவை பார்த்து, சாயப்பா நீ எப்படி சொல்கிறாய் என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்கிறேன் என்று. நான் பேசுகின்றவர்கள் எல்லோரும் இந்த வாழ்க்கையில் எனக்கு மிகவும் முக்கியமானவர்கள். அவர்களோடு நேரத்தை செலவிடாமல் நான் யாரோடு நேரத்தை செலவிட முடியும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன் அப்பா உன் மனதில் நீ எண்ணுகின்ற உன்னுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. என் குழந்தையின் மனதில் எப்படிப்பட்ட சிந்தனைகள் ஓடுகிறது என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கட்டாயப்படுத்தி எதையும் உன்னை நான் செய்யச் சொல்லவில்லை. ஆனால் என் குழந்தையே, சில விஷயங்கள் இதை சுற்றி நடக்கும் இந்த நேரத்தில் உனக்கு எதிராகவே நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு எதிரான பல விஷயங்களை இந்த வாழ்க்கை தந்து கொண்டிருக்கிறது. அப்படி அது எல்லாமும் உன்னோடு உடன் இருப்பவர்கள் பேசுகின்ற பேச்சிலிருந்து உன் வாழ்க்கை நடக்கிறது என்றால் அதை உடனடியாக நான் என்னவென்று பார்த்து அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்க வேண்டும் அல்லவா? இந்த சாயப்பா இந்த சாயப்பாவும் அப்படித்தானே நீ நினைக்கலாம். ஆனால் இது தவறு என்று எனக்கு தெரியும் பொழுது நான் அதை ஒரு காலமும் விட்டுவிட முடியாது. ஒரு பொழுதும் இதை நான் தவிர்த்து விட முடியாது என்றால் அதை எப்படி என்னால் ஆதரிக்க முடியும்? யாரும் இல்லை என்று சொல்கிறாய், சாயப்பா வந்தான் என்னை தவிர்க்கிறாய். இது எந்த வகையில் நியாயமாக முடியும் என்று சற்று நீ சிந்தித்து, என் குழந்தை உனக்காகவே நான் துணை இருக்கிறேன் என்பதும், உன்னோடு நான் வருகிறேன் என்பதும், உன்னை மீண்டும் மீண்டும் நான் மீட்டெடுக்கும்படி உனக்கான தேவைகளை எல்லாம் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த காலமும் நேரமும் உனக்கு எல்லா நிலையிலும் உடனிருந்து உனக்கு கை கொடுத்து உன்னை காக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம், இந்த சாயப்பா உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்க நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உனக்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பாவின் அன்பு உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. இந்த அப்பா நான் துணை இருந்து உன்னை வாழ வைத்து என்பதுதான் உண்மை. இந்த காலம் இத்தோடு முடிந்து விடுவதில்லை. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கின்றது. தெய்வம் முன்னின்று உனக்கு எதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வந்தாலும் இதை எல்லாமும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு நிச்சயமாக இருக்கிறதல்லவா? சொல்வதையெல்லாம் சாயப்பா நான் சொல்கிறேன், இதை புரிந்து கொண்டு வாழ்வது உன் கைகளில் தான் இருக்கிறது என்பதையும் நீ மறந்து விடாதே. எதையும் தவிர்க்கக்கூடாது. ஏன் தெரியுமா? பிரச்சனைகளிலும் ஏதாவது ஒரு தீர்வு உனக்கு கிடைக்கலாம். அதிலிருந்து ஏதாவது ஒரு அனுபவம், பாடம் உனக்கு கிடைக்கலாம். அந்த அனுபவம் உன்னை சூழ்ந்து இனி வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து முன்கூட்டியே மீட்டெடுக்கலாம். இப்படியாக எது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு ஒரு பாடம் கிடைக்கிறது என்னும் பொழுது, இதை நீ எந்த காலத்திலும் தவிர்த்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை இதை நீ விட்டுவிடக்கூடாது. நடப்பது அத்தனையும் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நடப்பது என்றால் அதை நீ ஏற்றுக்கொண்டு வாழ நினைப்பதில் தவறில்லையே. சில விஷயங்கள் முன்னின்று சோதித்துவிடும். சில விஷயங்கள் உன்னை அதிகமாக பாதித்துவிடும். இவை எல்லாவற்றையும் நீ கடந்து வாழ வேண்டும். இவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை, அதாவது உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு வழிநடத்த வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எதிர்பாராத நேரங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த இடத்தில் நமக்கு எதுவும் சரியாக நடக்காது என்று, ஆனால் அந்த இடத்தில் நீ எண்ணியதை விட சிறப்பான ஒரு வெற்றி உனக்கு கிடைக்கும். இதையெல்லாம் நினைத்து பார்த்து என் குழந்தை நீ பேரானந்தப்படுவாய். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே நான் துணை இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை சொல்லட்டும். இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு நடந்த விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ளட்டும். நாம் ஆசைப்படுவது போல உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கட்டும் என்பதை மறந்து விடாதே. தெய்வம் எதற்காக நம் முன்னால் தோன்ற வேண்டும் என்ற நம்மோடு உடன் இருப்பவர்களைப் பற்றியே தெய்வம் தவறாக பேச வேண்டும். ஒருவர் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்றாலும் அவர்களின் ஆழ்மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று உனக்கு தெரியுமா? உண்மையாகவே இவர்கள் எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியுமா? இதையெல்லாம் உடனடியாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. இதையெல்லாமும் உடனடியாக என் குழந்தையினால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய மனது வெள்ளந்தி மனம். அதனால் எல்லோரையும் நீ நல்லவர்கள் என்று நம்பி விடுகின்றாய். யார் பேசினாலும் அவர்கள் நல்லவர்கள் என்று நினைத்து விடுகின்றாய். இப்படியாக நீ ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து மற்றவர்களுக்கு கொடுத்த இடம் இன்று உன்னை அதிகப்படியான வேதனைக்குள் தள்ளிவிட்டது என்பதை நீ மறந்து விடாதே.
நான் இருப்பது உனக்கு நன்மைகளை தர வேண்டும் அல்லவா? நான் இருக்கும்பொழுது உனக்கு வெற்றியை இவையெல்லாம் சேர்ந்து கொடுக்க வேண்டும். சாயப்பா என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதற்குரிய காரணம் உனக்கு என்னவென்று முதலில் தெரிய வேண்டும். இல்லாது போனால் என் குழந்தை எதையெதையோ எண்ணிக்கொண்டு மனம் கலங்கிக் கொண்டு நிற்கக்கூடாது. இந்த சூழ்நிலைகள் சாயப்பா உனக்கு மாற்றப்பட வேண்டிய நேரம் இது. சாயப்பா சொல்வது போல் உன்னுடைய வாழ்க்கையில் பல தருணங்கள் நிச்சயமாக உன்னை மாற்றும் என்பதையும் நீ மறக்காதே. அப்பா உடன் இருக்கும்பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிய வந்துவிடும். உன்னை ஆட்டி படைக்கும் நேரங்கள், உன்னை சூழ்ந்து நிற்கும் விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள். மற்றவர்கள் மற்றவர்கள் நினைத்து இந்த வாழ்க்கையை நீ இழந்தது எல்லாம் போதும். இனி உனக்காக நான் தரக்கூடிய உன்னை தேடி வந்து நான் உனக்கு சொல்லக்கூடியது என்று இவை ஒவ்வொன்றையும் நீ தனிவர புரிந்து கொள். மற்றவர்களுக்கு நீ நேரம் ஒதுக்குகிறாய் என்று அப்பா சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் இப்பொழுது புரிகின்றதா? என் குழந்தையே, மனதில் ஒரு எண்ணத்தை கொண்டு ஒருவரிடம் பேச சென்று அவரின் எண்ணத்தை உள்வாங்கிக் கொண்டு நடக்க முடியும் என்று நினைத்து நீ சென்ற விஷயத்தை அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சரி இப்படியே கைவிட்டு விடலாம் என்று நீ பின்வாங்கியது உனக்கு மறந்துவிட்டதா? இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நினைத்து நினைத்து தேவையில்லாத எண்ணங்களோடு உனக்கு கிடைக்கும் நன்மைகளை கூட நீ கைவிட்டு நின்றால் சாயப்பா ஏன் நான் இப்படி ஒரு வார்த்தையை உன்னிடம் சொல்ல மாட்டேன்? என் அன்பு குழந்தையே, நான் சொல்வது நியாயம்தானே? உன்னோடு நின்று உனக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க உன்னுடைய நம்பிக்கையை கொண்டு நீ எதையும் உணர்ந்து விட வேண்டும் என்பதை மறக்காதே. தெய்வம் உனக்கு என்ன சொல்ல எண்ணுகிறதோ அவை என்ன ஆகும், இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை முதலில் புரிந்து கொண்டு நான் எனக்காக நேரம் ஒதுக்க சொன்னதற்கு என்ன காரணம்? என் அன்பு குழந்தையே, என்னோடு பேசுகின்ற இந்த நேரங்களாவது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை விட்டு நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு நீ வாழ்ந்துவிட மாட்டாயா என்ற ஒரு ஆசைதான் சாயப்பாவின் ஆசை. அவ்வளவுதான். தன் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடு முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எந்த நாளும் என் குழந்தைகள் மனதில் தாங்கிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் சரியாகவும் உறுதியாகவும் நடத்த வேண்டும். மற்றவர்களின் பேச்சிற்கு மதிமயங்கி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமும் தட்டிவிடக்கூடாது. மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை கேட்டு தனக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை நிச்சயமாக தொலைத்து விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு என்னவாக மாறுகிறது என்பதில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும். நாம் விரும்பிய பொழுது எல்லாமும் நம்முடைய எண்ணங்களை நமக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை இந்த நொடியிலும் உன் வாழ்க்கை மாறலாம். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பங்களை நீ விரும்பியது போல உனக்கு நடத்தி கொடுக்கலாம். எந்த நாளும் உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையிலும் நீ வாழ்ந்து காட்டலாம். அதனால் இப்பொழுது இருக்கின்ற நிலையை கொண்டு என் குழந்தை நீ கலங்காதே. இருக்கின்ற இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீ கலங்காதே. உன்னுடைய துணை இருக்கும், உன்னோடு துணை இருக்கும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து வாழ வைக்கும் என்பதனை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நடந்து முடிந்தது. இனி உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடத்த தயாராகிவிட்டது. என் அன்பு குழந்தையே, கண்களுக்குள் நின்று கொண்டிருக்கிறது. நீ எதற்கும் மனமயங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். ஆசைப்பட்டது போல உனக்கு எல்லாம் சரியாகவே நடந்து உன்னை இனிமேல் மேன்மைப்படுத்த வரட்டும். சாயப்பா முன்னின்று எந்த ஒரு விஷயங்களும் உன்னை சரி செய்து கொடுக்க வரட்டும். அத்தனையிலும் இருந்து என் குழந்தை நீ மீண்டு வருவாய். அத்தனையிலும் இருந்து என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை வைத்து கொண்டு மீண்டு வருவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சந்தர்ப்பங்களில் நாம் கை கொண்டு வாழ வேண்டும். தெளிவில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்குள்ளும் நீ மூக்கை நினைத்து கொண்டு ஐயோ அம்மா என்று ஒருபொழுதும் கலங்கிவிடக்கூடாது. உனக்காக நான் இருக்கும் காலம் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னை வலிமைப்படுத்த நான் வந்திருப்பதை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் குழந்தை நீ சரியான ஒன்றை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எல்லா நேரமும் நாம் விரும்பியதை எல்லாமும் நமக்கு நடத்தி கொடுக்கும் அல்லவா? எல்லா சூழ்நிலையும் நாம் ஆசைப்படுவதை நாம் வசமாக்கி கொடுக்க வேண்டும் அல்லவா? அத்தனையிலும் நீ மீண்டு வந்து விட்டால் இப்போது அத்தனை நிலையிலும் என் குழந்தை நீ கடந்து வந்து விட்டால் எப்போதும் இனி உனக்கான விருப்பங்கள் உன்னை தேடி வந்து உன்னை சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நாம் ஆசைப்படுவது போல் என்னவென்று நமக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். இந்த அப்பா உனக்கு துணையிலிருந்து எல்லாவற்றையும் சரியாக சொல்லி தந்து விடுவேன் என்பதை நீ தெரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் என் குழந்தை உணர்ந்து கொண்டு நீ வாழத்தான் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக சாய் அப்பா வரும்பொழுது எனக்காக நீ ஒரு 5 நிமிடம் ஒதுக்குவார். எந்த தவறும் இல்லை. என்னிடம் உன் அப்பா உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்கள் இனி உனக்கு முழுமையான விஷயங்கள் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ ஒரு காலம் மறக்கக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு என்னவென்று நான் உணர்த்துவது.
நல்ல மாற்றங்கள் என்னவென்று நான் உணர்ந்து உனக்கு கொடுப்பதில் எல்லாமும் புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதை ஒரு காலமும் மறக்காதே. இந்த சாயப்பா உனக்கு சொல்ல சொல்ல இனி எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நாம் ஆசைப்பட்டது போலவே நமக்கான நல்ல நிலையை அது உருவாக்கி தருவதை நீ ஒருபொழுதும் இழந்து விடக்கூடாது. சந்தோஷம் உனக்குள் இருக்கிறது. இதை எங்கும் தேடி அலைந்து கொண்டு உன்னுடைய நல்ல நேரத்தை என் குழந்தை ஒருபொழுதும் வீணடித்து கொண்டிருக்காதே. எந்த தருணமும் இனி உனக்கானதாக மாற சாயப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்பட்டு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து கொண்டு பல மகிழ்ச்சி உண்டு நீ வாழ்ந்துவிட தயாராக இரு. அப்பா சொல்ல சொல்ல எல்லாம் உனக்கு சரியான ஒரு புரிதலை கொடுக்க வருகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.